மாலை கர்த்தரும் விடுதலைக்கும் சார்பாக இந்த கால தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலே அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து நாம் வாசித்து 25வது வசனம் வரைக்கும் வாசித்து அதனுடைய ஜெப குறிப்புகளை அதில் இருக்கிற ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிப்போம். உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகம் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டு இருக்கிறதாக காண்கிறேன் என்றான். அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்கள் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடி எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான். அதனால இந்த நாள்ல அந்த சீமோன் பேதுருவினுடைய வேண்டுதலை பார்க்கிறோம். ஏன் இப்படி வேண்டணும், அவன் என்ன செய்யறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18ல இருந்து படிச்சா தெரியும். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தள்ளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவரிடத்திலே பணத்தை கொண்டு வந்து, நான் எவர்களிடம் என் கையை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகம் இல்லை. நீ துக்கத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை இதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டு இருப்பதாக காண்கிறேன் என்றான். இதனால்தான் அவன் ஜெபம் பண்ணான். ஆண்டவரே, எனக்கு அது மாதிரி நேரிடாதபடிக்கு ஜெபம் பண்றான். நம்மளால இங்க ஒரு ஜெப குறிப்பு என்னன்னா, இந்த கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டு இருக்கிறதாக காண்கிறேன் என்று சொல்கிறார். ஆண்டுடைய வரத்தை நம்ம சும்மா லேஸ்ல வாங்கிட முடியாது. ஆண்டுடைய வரத்தை நம்ம பணத்தாலையும் வாங்கிட முடியாது. அது ஆண்டவர்கிட்ட நம்ம முழங்கால் படிட்டு நம்ம ஊற்றி ஜபிக்கும் போது அவனவன் கிரியைக்கு தக்க அல்லது அவனவனுடைய செயல்பாட்டுக்கு தக்க அல்லது திறமைக்கு தக்கதான் வரங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. வரம் எல்லாருக்கும் கிடைக்கும்னு நினைக்காதீங்க. காசுல பணத்துல சம்பாதிச்சிடலாம்னு நினைக்காது. இது அவன் அப்படிதான் நினைச்சான். ஏன்னா ஒரு முன்னாள் மந்திரவாதியா இருந்து அது அசுத்த ஆவியினால அநேக குறி சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருந்து காசு சம்பாதிச்சுட்டு இருந்ததுனால இப்படி நம்ம கை வச்சா அவங்க வரம் பெற்றுக் கொள்ளும்படியா நமக்கு அந்த பவர் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமேன்னு அவங்க காசு எடுத்து வந்து கொடுத்து அப்போஸ்தலர்ட்ட இது இந்த வரம் எனக்குன்றாங்க, நீங்க யாரு மேலாம் கை வைக்கிறனோ அவங்க எல்லாம் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறணும்னு அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் எனக்கு கத்து கொடுங்கன்றான். நண்பால இது அப்படிப்பட்ட காசு பணத்தினால வரக்கூடிய வரங்கள் அல்லது செயல்கள் அல்லது இது கர்த்தரால் வரக்கூடியது. நேற்று நம்ம பார்த்தோம், இயேசுவை வசியம் பண்றது ஒரு மந்திரவாதி வசியம் மந்திரம் பண்றன்ட்டு அவன் வீட்டுலதான் போனான். அப்புறம் இயேசு ஏற்றுக்கொண்டான். இப்ப அதே போலதான் இந்த மந்திரவாதியாகிய சீமோன் மனம் திரும்பிட்டான். ஆனா இன்னைக்கு மனம் திரும்பின பிறகு அவனுடைய துக்கத்தை விட்டு மனம் உனக்கு மன்னிக்கப்படலாம். அவன் மனம் திரும்பிட்டான். ஆனா துர்க்குணம் அவனை விட்டு நீங்கவில்லை. பண ஆசை அவனை விட்டு நீங்கவில்லை. அதான் துர்க்குணம். இன்னைக்கு அநேகர் மனம் திரும்பி இருப்பாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அநேகர் சாமியை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானசாமி எடுத்திருப்பாங்க. அந்த துர்க்குணம் என்று சொல்லப்படுகிற அந்த பண ஆசை, பெண் ஆசை, இச்சை, பொருளாசை இதெல்லாம் விடுதலை ஆகாம இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணு. நான் ரட்சிக்கப்பட்டேன், என் இருதயத்துல இருக்கிற இந்த கசப்பு பிச்சு பாவக்கட்டு என் இருதயத்துல இருக்கு, அதுல இருந்து என்னை நீக்கி போடும், என்னை நீக்கி அருள்னு சொல்லி ஜபிக்கணும். இப்ப அந்த சீமான் அப்படிதான் ஜெபம் பண்றான். எனக்கு ஒன்று நேரிடாதபடிக்கு கர்த்தரிடத்துல வேண்டிக் கொண்டான் என்று பார்க்கிறோம். அதனால இன்னைக்கு நாம இன்னைக்கு எப்படியாக இருக்கிறோம்? இன்னைக்கு எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ
பேர்களை வைத்துக் கொண்டு ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு போயிட்டு திருவிழா எடுத்துக்கொண்டு கிறிஸ்தவன் என்ற அடையாளத்தை காட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம இருதயம் இருக்கிறது, நம்ம இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருக்கிறதா? அது இங்க ரொம்ப முக்கியம். அவன் தான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்ப நம்ம இருதயத்தை செம்மைப்படுத்தும்படியாக இருதயத்தில் இருக்கிற அந்த பாவ கசப்புகள், பாவ பிச்சுகள், துர்க்குணங்கள் இதெல்லாம் இருதயத்தை விட்டு நீக்கும்படியாக நம்ம ஜெபிக்கணும். அன்பாலைங்க பேதுரு அதுதான் அவருக்கு ஃபைண்ட் அவுட் காட்டினார். என்ன காட்டினார்னா, உனக்கு நீ மனம் திரும்பிட்ட, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட, ஆனா உனக்குள்ள அந்த பழைய சுபாவங்கள் இன்னும் இருக்கிறது. பழைய சுபாவங்கள் இன்னும் இருக்கு. அதே கசப்பு, அதே கோபம், அதே இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இருந்தா அப்ப நம்ம கிறிஸ்தவர்களுக்கு அடையாளமே இல்லை, ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும். அதனால இதுதான் ஆண்டவர் இங்க நமக்கு கற்றுத்தராரு. நமக்கு வீடுகளை கற்றுத்தராரு. நம்ம ஜெபம் பண்ணணும்ன்ற ஆண்டவரே என் இருதயம் உமக்கு முன்பாக செம்மையாய் இருக்க எனக்கு உதவி செய்யும். இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு காரியத்தை, அதனால்தான் பவுல் சொல்றாரு, விருத்த சேதனத்து மேல அவருக்கு நம்பிக்கை இல்லை, மாமிசத்தினுடைய நம்பிக்கையோட நீக்கிறதுல அவருக்கு நம்பிக்கை இல்லை. இருதயத்துல விருத்த சேதனம் கொண்டவனே யூதன்றார். அப்ப இருதயத்துல விருத்த சேதனம், இருதயத்துல இருக்கிற தோள்கள், அதாவது பொல்லாத சிந்தனைகள், கசப்பான காரியங்கள், இந்த பனாச துர்க்குணங்கள் இதெல்லாம் வெட்டி எறியணும் இருதயத்துல இருந்து. அதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. நம்ம இருதயத்தை சுத்தப்படுத்துகிறது தான் நம்முடைய வேலையாக இருக்கு. நம்ம அதுக்காக தான் ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னுடைய இருதயம் உமக்கு முன்பாக செம்மையாக இருக்க நான் வேண்டிக் கொள்கிறேன். நம்ம உஷார் ஆகணும். அதனால உண்மையிலே இங்க வந்து நம்ம அடுத்தவர்களை பார்த்து உஷாரம். எங்க அப்பா வந்து எங்க அண்ணன் அடிக்கும் போதே நான் உஷாராயிடுவேன். அப்ப இந்த சீமோன் பேதுருவிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னாக்கா, வரங்களை காசு பணத்தை கொடுத்து வாங்க முடியாது. ஜபத்தினாலும் தான் நீ வாங்க முடியும். மூஞ்சி காசு பணத்தை கொடுத்து வாங்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். நிறைய சபைகளிலே டொனேஷன் கொடுத்துட்டா பரலோகத்துக்கு போயிடலான்ட்டு நிறைய பேர் நிறைய டொனேஷன் கொடுப்பாங்க ஏழைகளுக்கு அல்லது மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு அவங்களுக்கு மனசு வராது. ஆனா சபைக்கு கொடுக்கணும், ஆலயத்தை கட்டணும், என் பேரை போடுங்க, 10,000 ரூபாய் எழுதிக்குங்க அப்படின்னுவான். ஃபேன்ல கூட என்னாச்சு முத்து எழுதுவான், டியூப்லைட்ல எழுதுவான். ஏன்னா பேர் பிரஸ்தாபத்துக்கு அந்த சபையில கல்வெட்டுல நம்ம பேர் பதிக்கணும். 1,00,000 கொடுத்தவங்க பேர்ல கல்வெட்டுல புதைக்கப்படணும்னா 1,00,000 தாராளமா எடுத்து வந்து சபை கட்டுறதுக்கு கொடுப்பான். ஆனா ஏழைகளுக்கு ஒரு 10 பேருக்கு சோறு போடலாம்னா 10 பேருக்கு செய்யறாங்கன்னா அது கிடையாது. இதை சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது, நடந்த சம்பவம் தான் ஞாபகம் வருது. சென்னையில வந்து ஒரு காப்பகம் இருக்கிறது. தாய் தோப்பம் இல்லாத பிள்ளைகளை அவர்கள் எடுத்து வளர்க்க, அது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். அதை வச்சு நடத்தாது, சபை வச்சு நடத்துது. ஒரு ட்ரெடிஷனல் சபை, பாரம்பரிய சபை, ஃபேமஸான சபை. அதுல இந்த சபை தான் அதுக்கு இன்சார்ஜ் இருந்து, அதுக்கு நான் வந்து இந்த கிறிஸ்துமஸுக்காக போயிட்டு அங்க ஜெபம் பண்ணிட்டு அவங்களுக்கு சில காரியங்கள்லாம் செய்து அவங்களுக்கு ஜெபம் பண்றதுக்காக போயிருந்தேன். இப்ப அந்த வார்டன் என்கிட்ட சொல்றாரு, ஐயா நீங்க யாருன்னே தெரியாது, அவ்வளவு தூரம், ஏன்னா அது வந்து செங்கல்பட்டுல இருக்குது அந்த அந்த ஹாஸ்டல். நாங்க பண்ருட்டி, இங்கிருந்து உலகத்துல வந்து இந்த பிள்ளைங்களுக்கு 60 பிள்ளைங்க தான், 60 பிள்ளைங்களுக்கு நீங்க சாப்பாடு போட்டு பேசி நண்பர் சொல்லி நீங்க எதோ செஞ்சுட்டு போறீங்கய்யா, நீங்க யாருன்னே தெரியாது, எங்க ஹாஸ்டல் இருக்கிறத கேள்விப்பட்டு வந்து செய்றீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஆனா எங்களுடைய சபையை சார்ந்தவர் ஒரு பெரிய பணக்காரர், பெரிய தனவான். அவரு போன சண்டே நான் சர்ச்சில் போய் உட்கார்றேன், என் பக்கத்துல அவர் வந்து உட்கார்ந்தாரு. என் பக்கத்துல சிரிச்சுட்டே வந்து உட்கார்ந்தாரு. வாங்க ஐயா வாங்க அப்படின்னு சொன்னேன். நான் நல்லா ஹாஸ்டல் வச்சிருக்கிறேன், ஹாஸ்டல் வார்டன் தெரியும், நம்ம சர்ச் நடத்துற அந்த ஹாஸ்டலுக்கு தான் வார்டன் தெரியும், எல்லாமே தெரியும் அவருக்கு. வந்து உட்காந்து பெருமையா சொல்றாரு, நேத்துதான் எங்க மகன் வந்தான் அமெரிக்கால இருந்து, நேற்று ஒரு போர்டு கார் வாங்கணும் இத்தனை லட்சத்துக்கு அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்றாரு. அப்ப நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன், ஐயா பரவாயில்ல ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு
அவர்கிட்ட சொன்னேன், கிறிஸ்துமஸ் வரப்போகுது, 60 பிள்ளைங்களுக்கு ஒரு கேக்கு ஒன்று ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் முகநாடியே மாறிடுச்சு, சொல்ற மாதிரி முகநாடியே மாறிடுச்சு. சிரிச்சுட்டு பெருமையா, நான் முன்னாடிதான் போய் ரோடு வாங்கணும், எங்க அமெரிக்கால இருந்து என் பிள்ளை வந்துடும் அப்படிலாம் பெருமை அடிச்சவரு இந்த ஏழை பிள்ளைகளுக்கு 60 பேருக்கு நீங்க எதையாவது ஸ்பான்சர் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல மூஞ்சி முகநாடி எல்லாம் மாறி என்னை பார்த்து ஒரு முறைச்சிட்டு, இதுக்காகதான் மாதிரி ஆளுங்க பக்கத்திலே உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏந்திரிச்சு போய் முன்னாடி போய்கிற 2 பேருக்கு தள்ளி உட்கார்ந்தாருயா. எனக்கு அப்படியே முள்ளெல்லாம் உடஞ்சிருச்சுயா. ஒரு கேக்கு போனா ஒரு கேக்கு எவ்வளவு வந்துடும்? 10 ரூபாய் இருக்கட்டும், 20 ரூபாய் இருக்கட்டும், 60 பிள்ளைங்களுக்கு எவ்வளவு வந்துடும்? அதை மனசார செய்யறதுக்கு அவருக்கு மனசு இல்ல. போடுகார் வாங்கணும், இப்பதான் புள்ள வந்தான் அப்படின்னு பெருமை பேசுறதுக்கு மட்டும் வந்துருச்சு. அதுக்காகவே என் பக்கத்துல உட்காந்து அவர் கார் வாங்கின கதையை நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு போனாரு. நான் கேக்கு சொன்ன உடனே அவர் முகநாடியே மாதிரி என்ன முறைச்சிட்டு திட்டி போய் உட்காராரு. உனக்கு எல்லாம் வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காராரு. அதனால இப்படிப்பட்ட பணக்காரர்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய லக்ஸுரியஸ் வாழ்க்கையை நடத்தணும் அல்லது ஆலயத்துக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லுவாங்களோ என்று ஏழைகளுக்கு இறங்குறவன் எனக்கு கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்கிறார். அந்த சத்தியம் தெரியல. என்ன செய்வதற்கு எதை செய்தாயோ அது எனக்கே செய்தே என்று சொல்றார். அதே சமயத்துல இவளுக்கு எதை செய்யல அது எனக்கு செய்யலன்னு சொல்லி அந்த கனவான் எல்லாம் தூக்கி நரகத்துல போடுறாரு ஆண்டவன். அதெல்லாம் அந்த போர்ஷன் எல்லாம் அவங்க படிப்பாங்களா படிக்கலையான்னு எனக்கு தெரியல. அதனால இன்னைக்கு சீமோன்ட்டு நம்ம கத்துக்க வேண்டிய சத்தியம் ஏராளம். அந்த சீமோன் எப்படியாக பண ஆசை பிடிச்சதுனால இந்த வரத்தை பணத்தினால வாங்கலான்னு வரான். ஆண்டவரை இன்னைக்கு சொல்றேன், இயேசு ஆண்டவரை பணத்தினாலேயோ மற்ற எந்த ஒரு பதவியினாலேயோ வாங்க முடியாது. அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும். முழங்கால முடங்கி ஆண்டவர்கிட்ட நீ நொறுங்குண்ட எழுத்தோடு ஜெபிக்கும் போதுதான் அவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப நம்ம ஜெபிக்கணும். நாம 10 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் சீனியரா இருக்கிறோம், நம்ம பெரிய சபையில மூப்பரா சபைக்கு இருந்தோம்னா நம்ம பரவம் போக முடியாது. நம்முடைய இருதயத்துல இருக்கிற அந்த பொல்லாத குணங்கள் மாறணும். அந்த இருதயத்துல இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயம் செம்மையா இருக்கும்படியாக நம்ம செபிக்கணும். ஆண்டவரே என் இருதயத்தை செவைப்படுத்தும். என் இருதயத்துல அந்த பண ஆசை இருந்ததுனாக்கா என்னை விட்டு அதை எடுத்து போடுங்க. அந்த பண ஆசை வானம் நம்ம ஒண்ணு கொண்டு வந்ததுல ஒண்ணு கொண்டு போறது இல்லை. இந்த உலகத்துல எப்படி நம்ம யோபு சொல்றார், தாயின் வயிற்றில் நிர்வாணியாய் வந்து நிர்வாணியா போறேன். இந்த நிர்வாணம் என்பது என்னன்னா ஒண்ணும் இல்லை. தாயின் வயிற்றுல ஏதாவது 10 பவுனோட வந்தியா இல்ல 10 லட்சத்தோட வந்தியா? ஒண்ணும் கிடையாது. போகும்போது எதையும் எடுத்துட்டு போக முடியாது. 10 லட்சமா இருந்தாலும். அதனால்தான் இந்த கிரேட் அலெக்சாண்டர் அவர் தான் ஞாபகம் வர்றாரு எனக்கு. அவர் உலகத்தையே ஆதாயம் பண்ணாரு. உலகத்துல சம்பாத்தினெல்லாம் அவர்கிட்ட வந்தது. ஆனா கடைசியில அவர் சொன்னாரு, சாகும் பொழுது நீங்க என்ன செய்யுங்க, என் கையை அந்த பெட்டில விரிச்சு வைங்க. சாகும்போது என் கையை விரிச்சு வைங்க. ஏன்? ஒண்ணும் கொண்டு வந்ததுல ஒன்னும் கொண்டு போகல. மகா பெரிய அலெக்சாண்டர். நான் சம்பாரிச்ச என்னுடைய காசு பணம் பொக்கிஷம் எல்லாம் பவுன் எல்லாம் கஜானால அதெல்லாம் எடுத்து வாரி என்னுடைய பாடி போறதுக்கு முன்னாடி என்னுடைய சவம் போறதுக்கு முன்னாடி அதெல்லாம் இறங்கினாராம். வீட்டுல இறங்கினாராம். எல்லாம் இறச்சிட்டு போனாங்க. ஏன்? இன்னைக்கு அந்த ஒரு காரியம் தான் இன்னைக்கு நமக்கு எவனாய் செத்து போனாக்க மாலை போய் போட்டோன்னே அந்த மாலையை பிச்சு இறச்சிட்டு போறோம். ஏன் இறங்கி சொன்னாருன்னு அவரு காசு பணத்தை, அவர் சம்பாரிச்ச காசு பணத்தை இறக்கி சொன்னாரு. இவ்வளவு அலெக்சாண்டர் இவ்வளவு சம்பாரிச்சாரு, கடைசியில போகும்போது என்ன செஞ்சாரு? வெறுமையாதான் போறாருன்றத காட்டினார். அதே போல 4 மருத்துவர்கள் தான் என்னுடைய பாடியை சுமக்கணும்னாரு. ஏன்னா இவ்வளவு பெரிய விஞ்ஞான உலகத்துல எத்தனையோ ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவ படிப்பு படிச்சோம். என்னுடைய வியாதியை ஒரு கொசு கடிச்சனால வந்த மலேரியா வியாதியை சரி பண்றதுக்கு இந்த டாக்டரால முடியலன்றத தெரியப்படுத்தணும்னு டாக்டருங்க சுமக்கணும்னு சொன்னார். அதனால இது பாருங்க, இதுதான் அவருடைய தத்துவம். அந்த அலெக்சாண்டர் போகும்போது, செத்து போகும்போது ஒரு பெரிய சத்தியத்தை விட்டுட்டு போனார்.
பைபிள்ல ஆண்டவர் சொன்ன சத்தியத்தை விட்டு போனார். அது மாதிரி நம்ம அதை பார்த்துட்டு நம்ம ஜெபிச்சோமா? இன்னைக்கு எவ்வளவு பொன்னாசை, பொருளாசை, பண ஆசை, எவ்வளவு ஆசைகள் இன்னைக்கு நம்ம இருதயத்தை பாவ கட்டினால, பிச்சினால, அதான் சொன்னார், கசப்பின் பிச்சினாலும் பாவ கட்டினாலும் அகப்பட்டு இருக்கிறதை காண்கிறேன். எத்தனை கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம் இருக்கிறோம். நான் என்னையும் சேர்த்துதான் சொல்றேன், உங்களை மட்டும் சொல்லல. நாம எல்லாம் இன்னைக்கு மனம் திரும்பணும், ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இந்த பாவ கசப்பு, பாவ இச்சைகள், கசப்பின் பிச்சுகள், பாவ கட்டுகள் என்னை விட்டு அகற்றி போடுங்க ஆண்டவரே. நாங்க இன்னைக்கு செத்தாலும் பரலோகத்துக்கு வரணும் இல்லையா? உன்னுடைய ராஜ்யம் வந்துச்சுன்னா, உன்னுடைய வருகை வந்துன்னா நான் அதுல தகுதி உள்ளவங்க மாறணும். இந்த இருதயத்தில் இருக்கிற கசப்பு, இந்த இருதயத்தில் இருக்கிற பண ஆசை, இருதயத்தில் இருக்கிற இச்சையின் ஆசை, இதெல்லாம் என்ன பரலோகத்துக்கு போறதுக்கு தடை பண்ணக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம்ம இருதயத்தை சுத்திகரிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த சீமோன் ஆண்டவரே எப்படியாக உம்முடைய வரங்களை பணத்தினால வாங்கலாம்னு நினைச்சான், அதை வாங்க முடியாது என்பதை நீ சொல்லி கொடுத்தீங்க. அதே போல இன்னைக்கு அநேக கிறிஸ்துவலா இருக்கிற நாங்களும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே இரக்கத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் இருதயத்தை சுத்திகரிங்கப்பா. எங்கள் இருதயத்தில் இருக்கிற ஆண்டவரே செம்மையாய் மாற, எங்களுக்கு இருதயம் செம்மையாய் மாற உதவி செய்யும். எங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா துர்க்குணத்தையும், எல்லா ஆண்டவரே கசப்பின் பிச்சுகளும் பாவ கட்டிலிருந்து விரட்டி அகற்றி போடுங்க அப்பா. எங்க இருதயம் பரிசுத்தமாய் நீர் எதிர்பார்க்கிற வண்ணமாய் எங்கள் இருதயம் மாறும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியாக கேட்க போற ஒவ்வொரு இருதயத்தையும் மாற்றுங்க. நாங்கள் உமக்கு பரலோகத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் மாற உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே. ஆமென். God bless you all.